கரூர் சம்பவத்திற்கு பிறகு கரூரில் அந்த சம்பவம் நடந்துச்சு. அவங்க வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்த பிறகு அங்கே விஜய் வந்து என்ன பண்ணால் கரூர் டு திருச்சி வந்து அந்த வேனில் வர்றாரு. அந்த வேனில் கூட வர்றது வந்து எப்பயுமே கூட இருப்பார். வேனில் கூட வந்தது வந்து புஷி ஆனந்த் கூட வந்திருக்காரு. இந்த ஸ்டாம்பீடுக்கு அப்புறம் கூட வந்திருக்காரு. அதாவது அங்கிருந்து கரூர் டு திருச்சி வந்துட்டு இருக்க இடையில ஒரு செய்தி போது புஷி ஆனந்த் மீது வழக்கு பதிவு, போலீஸ் தனிப்படை தேடுதுன்னு நடு ரோட்டில் அந்த வேனை நிப்பாட்டி புஷி ஆனந்த் இறக்கி விட்டார். அது எப்படி இவரை எப்படி இறக்கி? இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கான் புஷி ஆனந்த் இதுக்கு முன்னாடி. அது எல்லாத்துக்குமே அந்த கோவம் தான் காட்டுறது, அந்த மாதிரியான ஒரு நபராகத்தான் புஷி வச்சிருந்திருக்காரு போல கூட. ஆனால் அதுக்கான சாத்தியங்கள் எப்படி? அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் களத்தில் நிற்கிறவர், அவரை எப்படி இறக்கி விட முடியும்? ஏங்க தனிப்படத்தை அடிச்சு அவரையும் தேடி வரப்ப இவரையும் பிடிச்சி விட்டாங்கன்னா பயந்தான். விஜய் வந்து தொடர்ந்து பெரிய பயந்தாங்கோலி. விஜய்க்கு வந்து அரசியலே செட் ஆகாத ஒரு வேலையை எடுத்துக்காப்புல கையில் ஏதோ அழுத்தத்தில் கொடுத்துட்டு இறக்கி விட்டோடனே ரொம்ப ஒரு அப்செட். ஏன்னா நம்ம என்னடா இவ்வளோ பண்ணியிருக்கோம், பிரச்சனை வந்து நம்மளை கழட்டி விட்டாங்க போலங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மன வருத்தம். தலைமறைவாக இருக்கிறார், போலீஸ் நெருங்கி விட்டது, நேற்று இரவே கூட அவர் கைது செஞ்சு வெளியில் கொண்டு வரலாங்கிற மாதிரியான பல செய்திகள் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் போலீஸ் வந்து அவரை நெருங்கிருச்சு, அவர் ஏதோ ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. போலீஸ் தரப்புலேருந்தே அவர் கொஞ்சம் ரெக்வஸ்ட் கேட்டிருக்காரு, நான் ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு வந்துடுறேன், நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை வேறு ஏதாவது முடிவு எடுப்புமாங்கிற மனநிலைக்கும் புஷி வந்து விட்டதாக ஒரு தகவல். இதுதான் ரொம்ப முக்கியமாக தமிழை கூட போட்டுருக்கேன். ஏன்னா அதனால் அந்த மனநிலைக்கு புஷி வந்துட்டாரு. மிக விரைவில் அது சம்மந்தப்பட்ட ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும். இல்லை மனம் மாறுறாருன்னா வேற கட்சி மாறுறாரா? இல்லை மனம் திறந்து சில விஷயங்கள் புஷி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் இப்போ உள்ள நிலைமை அப்படி இருக்கு. இப்போ உடனே பேசுறாரா, இல்லை ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு பேசுறாரா, இப்போ சைலண்டாக இருக்கிறாரான்னு தெரியல. ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் ஏற்பட்டிருக்கு, அவருக்கு ஒரு சின்ன மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறதாகத்தான். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்கள் சமீபத்தில் செய்திகள் அவரை பற்றி நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு, எப்போ வேணால் கைது பண்ணலாம் அப்படின்னும் ஒரு சில தரப்பினர் வந்து அவரை ரீச் பண்ண முடியல, அவர் தலைமறைவாக இருக்கார் அப்படின்னும் நிறைய கருத்துக்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது என்ன ஸ்டேட்டஸ், அவருடைய வழக்கு எப்படி இருக்குது, அவர் கைதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது குறித்து பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் கூட. வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் வந்து செல்லமா எல்லாரும் தளபதினு கூப்பிடுவாங்கன்னா அவருக்கு ஒரு தளபதி இருக்காருன்னா அது ஆனந்த் அவர்கள் தான். அவரை நம்பி இல்லை எல்லா ஆக்டிவிட்டிலையுமே அவர் கூட இருப்பார். இப்போ வந்து விஜய் சமீபத்தில் ஒரு வீடியோவில் பேசியிருந்தார், பட் ஆனந்த் அவர்கள் வந்து எதுவும் பேசலை, எதுவும் சொல்லலை. நேற்று ஒரு மீட்டிங் நடந்திருக்குன்னு நினைக்கிற தாவேகா சென்னை பொறுப்பாளர்கள்லாம், அதுலேயும் வர காணோம். என்ன ஸ்டேட்டஸ் சார்? இல்லை இந்த புஷி ஆனந்த் யார் அப்படின்னா அவர் நிறையா அவரை பற்றி தெரிஞ்சிருக்கோம். சின்னதாக நீங்கள் ஆமாம், அவர் சின்னதாக தெரியா, புதுசாக பார்க்குறவங்க தெரியும். இவர் வந்து புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர். புதுச்சேரியில் புஷின்னு ஒரு தொகுதியில் சட்டமன்ற தொகுதி, சின்ன ஒரு 2000 வாக்குகள் தான். அந்த தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எஸ்ஐசி விஜயினுடைய அப்பா வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் அங்கே வாங்குறாரு, அதில் இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அதோட அவரோட நெருக்கமாக ஏற்பட்டு அப்படி முழுவதுமாக தமிழ்நாட்டு பக்கம் வந்துடுறாரு. இவர் விஜயினுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஓகே. இவருடைய குடும்பம்லாம் வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. இவர் விஜயினுடைய வீட்டிலேயே விஜயினுடைய ஒரு பாதுகாவலராக, பொதுச் செயலராக, ஒரு வலது கை மாதிரி இங்கே இருக்கார். இப்போ இல்லை, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து மன்றமாக இருக்கிறப்ப இருந்தே மக்கள் இயக்கத்திலேருந்தே அவர் கூட இருக்கிற நபர் தான் இந்த புஷி ஆனந்த். அவருடைய கோபம், அவருடைய சந்தோஷம் எல்லாத்தையுமே வந்து இவர்கிட்ட காட்டக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கார். அதற்கு பிறகுதான் கட்சி ஆரம்பித்த பிறகு கட்சியுடைய பொதுச் செயலாளராக புஷி ஆனந்த் வர்றாரு. அதுக்கு வந்து 2 பேரை வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், வியூக அமைப்பாளராக 2 பேர் வர்றாங்க. ஞான ஆரோக்கியசாமியும் இந்த பக்கம் வந்து நம்ம ஆதவ அர்ஜுனாவும் வர்றாங்க. ஏன்னா ஆதவ அர்ஜுனா ஆல்ரெடி வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அதில் நிறைய தேர்தல் வியூகங்கள்லாம் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் உள்ளே வர்றாங்க. இவங்க 2 பேர் உள்ளே வந்தப்போ இந்த 3 பேருக்குள்ளேயுமே ஒரு பெரிய கோஆர்டினேஷன் கிடையாது. புஷி ஆனந்த் என்னன்னா மிக நெருக்கமாக இருக்கிறார் விஜயோட, 24 மணி நேரம் கூட இருக்கா. சொல்லப்போனால் விஜய் தூங்குற நேரத்தை தவிர மீதி நேரம் எல்லாமே வீட்டிலே இருக்கார். விஜயினோட வீட்டிலே இருக்கக்கூடிய நபர் தான் இந்த புஷி ஆனந்த். நிழல் போல மீதி ஆட்கள்லாம் வந்து வெளியிலேருந்து வந்துட்டு போவாங்க. அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே பான் வித் சில்வர்ஸ் பொண்ணு, ஒரு பெரிய இடங்கள்லேருந்து வர்றாங்க. ஆனால் புஷி ஆனந்த் அப்படி கிடையாது, எல்லாமே கூட இருக்கக்கூடிய நபர். A to Z விஜயினுடைய நிழல், வலதுகை இடதுகை நிழல் எல்லாமே சொல்லலாம், மனசாட்சின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு நபர். அப்போ இவங்க 3 பேருக்குள்ளேயுமே ஒரு பெரிய கோஆர்டினேஷன் கிடையாது. இவங்க வெளியிருந்து வந்தவங்க புஷியை கமெண்ட் பண்ணுறாங்க, நாங்கள் சொல்கிறத செய்யுங்க, எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுங்க. 2 பேருடைய அரசியலும் வேற அரசியல். இது மன்றத்தை வந்து மரத்து மேலே ஏதானா ஏற மாட்டான், இறங்குனா இறங்குவான். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரவுண்ட் ஒர்க்கர் வந்து ஏன்னா ரொம்ப வருஷமாக அவங்களோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு, அந்த மன்ற நிர்வாகிகளோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு, இன்றைக்கி தொண்டராக இருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ளேயே பெருசாக வந்து புஷி ஆனந்துக்கும் ஞான ஆரோக்கியசாமிக்கும் ஆதவ அர்ஜுனா 3 பேருக்குமே பெருசாக வந்து கோஆர்டினேஷன் கிடையாது ஆரம்பத்துலேருந்து. அப்படியே அது வந்து பிரச்சனையில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த பிரச்சனை எப்படின்னா, இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு கரூரில் அந்த சம்பவம் நடந்துருச்சு.
அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்த பிறகு அங்கே விஜய் வந்து என்ன பண்ணால் கரூர் டு திருச்சி வந்து அந்த வேனில் வர்றாரு. அந்த வேனில் கூட வர்றது வந்து எப்பயுமே கூடயே இருப்பார். வேனில் கூட வந்தது வந்து புஷி ஆனந்த் கூட வந்திருக்கிறார். இந்த ஸ்டாம்பீடுக்கு அப்புறம் ஸ்டாம்பீடுக்கு அப்புறம் கூட வந்திருக்கிறார். அதாவது அங்கிருந்து கரூர் டு திருச்சி வந்துட்டு இருக்க இடையில ஒரு செய்தி போது புஷி ஆனந்த் மீது வழக்கு பதிவு, போலீஸ் தனிப்படை தேடுதுன்னு நடு ரோட்டில் அந்த வேனை நிப்பாட்டி புஷி ஆனந்த் இறக்கி விட்டாராம். என்ன சார் சொல்றீங்க? அது எப்படி இவரை எப்படி இறக்கி விட? இது மாதிரி சம்பவங்கள் பல சம்பவங்கள் நடந்திருக்கான் புஷி ஆனந்துக்கு இதுக்கு முன்னாடி. ஓகே, அது எல்லாத்துக்குமே அந்த கோவம் தான் காட்டுறது அந்த மாதிரியான ஒரு நபராகத்தான் புஷி வச்சிருந்திருக்காரு போல கூட. இப்போ தனிப்படை தேர்தல் திரும்பி பார்த்துருக்காப்புல, தனிப்படை தேர்தல் இடையே பிடிச்சிருக்காங்க, வண்டி நிப்பாட்டி இறக்கி விட்டாப்லையா. இது புஷிக்கு வந்து பயங்கர அப்செட்னு அதுக்கு பிறகு அவர் எங்கேயோ போயிருக்கிறார். ஆனால் அதுக்கான சாத்தியங்கள் எப்படி? அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் களத்தில் நிற்கிறவர், அவரே எப்படி இறக்கி விட முடியும்? ஏங்க தனிப்படை தேடிச்சுன்னா அவரையும் தேடி வரப்போ இவரையும் பிடிச்சி விட்டாங்கன்னா பயம்தான். ஓகே, விஜய் வந்து ஒரு தொடர்ந்து பெரிய பயந்தாங்கோலி. விஜய்க்கு வந்து அரசியலே செட் ஆகாத ஒரு வேலையை எடுத்துருக்காப்புல கையில், ஏதோ அழுத்தத்தில் கொடுத்துட்டு. விஜயினுடைய பெர்சனல் கேரக்டர், சினிமா இருக்கக்கூடிய பலரும் சொன்னக்கூடிய கேரக்டர், விஜய் வந்து ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவர். ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நடுங்கிறாப்புல. அவர் எப்படிங்க அரசியல் வந்தாருன்னு அவர் கூட நெருக்கிய பழைய டேரக்டர்ஸு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி அவர் பெர்சனலான கேரக்டர் எங்களுக்கு தெரியும், அவர் எப்படி அரசியலுக்கு செட் ஆகாத ஒரு கேரக்டருங்க, எப்படி வந்தார், யாரோ அவரை ஃபோர்ஸ் பண்ணி நிற்க வச்சுருக்காங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இறக்கி விட்டுருக்காங்க. இறக்கி விட்டோடனே ரொம்ப ஒரு அப்செட். ஏன்னா நம்ம என்னடா இவ்வளோ பண்ணியிருக்கோம், பிரச்சனை வந்து நம்மளை கழட்டி விட்டாங்க போலங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மன வருத்தம். அதை தொடர்ந்து அவர் வந்து தலைமறைவாக இருக்கிறார். போலீஸ் நெருங்கி விட்டது. நேற்று இரவே கூட அவர் கைது செஞ்சு வெளியில் கொண்டு வரலாங்கிற மாதிரியான பல செய்திகள் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் போலீஸ் வந்து அவரை நெருங்கிருச்சு, அவர் ஏதோ ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. ஒரு மலை பிரதேசத்தில் ட்ரீட்மெண்ட் இருக்கிறாரு. ஒரு போலீஸ் தரப்புலேருந்தே அவர் கொஞ்சம் ரெக்வஸ்ட் கேட்டிருக்காரு, நான் ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. இப்போ அதில் வந்து என்னென்னா இப்போ புஷி ஆனந்தனுடைய மனநிலை வந்து பெரிய சேஞ்சஸ் ஆகி போச்சு. இப்போ ஏன்னா நம்ம இவ்வளோ பண்ணி நம்ம இந்த பசங்களோட மாரடிச்சு இத்தனை வருஷம் மன்றத்தில் கிடந்து இவ்வளோ போராடி இருக்கோம், நமக்கு ஒரு சிக்கல் வந்தோடனே நம்மளை வந்து கழட்டி விட்டாங்க, நம்மளை மதிக்கிறதும் இல்லை, நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை வேறு ஏதாவது முடிவு எடுப்போமாங்கிற மனநிலைக்கும் புஷி வந்து விட்டதாக ஒரு தகவல். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமாக தமிழை நான் கூட போட்டுருக்குங்க. ஏன்னா அதனால் அந்த மனநிலைக்கு புஷி வந்துட்டாரு. மிக விரைவில் அது சம்மந்தப்பட்ட ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும். இல்லை மனம் மாறுறாருன்னா வேற கட்சி மாறுறாரா? இல்லை, மனம் திறந்து சில விஷயங்கள் புஷி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய காலங்களில். ஏன்னா அவர் இப்போ உள்ள நிலைமை அப்படி இருக்கு. இப்போ உடனே பேசுகிறாரா, இல்லை ஒரு மாதம் 2 மாதம் கழித்து பேசுகிறாரா, இப்போ சைலண்ட்டாக இருக்கிறாரான்னு தெரியல. ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் ஏற்பட்டிருக்கு, அவருக்கு ஒரு சின்ன மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறதாகத்தான் சொல்கிறாங்க. இதுதான் புஷியினுடைய நிலைமை. மிக விரைவில் அவரை இன்னும் ஒரு சில நாட்களில் கூட அவரை கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிக நெருங்கிட்டாங்க, மிக விரைவில் கைது பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, புஷி ஆனந்த் அவர்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்தே கூட இருக்கிறவர், அவரை வந்து ஒரு 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 சிறுமைப்படுத்தியும் இல்லை ஆதவர்ஜனா வந்து எல்லாமே ஒரு கொள்கை தெளிவுள்ளவர் இல்லை அரசியல் தெளிவுள்ளவர்னு பார்க்குற பார்வை வந்து கட்சிக்குள்ளே இருக்கா சார்? கட்சிக்குள்ளே இல்லை, கட்சி முழுவதுமாக நம்ம புஷி ஆனந்தனுடைய கண்ட்ரோல். நிர்வாகம் அவர் தான், நிர்வாகம் அவர் தான். அந்த பசங்க பல மாவட்ட செயலர் போட்டது அவர் தாங்க. இவங்க யாருக்குமே நிர்வாகிகளோட கட்சி தொண்டர்களோட நேரடி தொடர்பே கிடையாது. ஆதவர்ஜனாவுக்கோ ஜான ஆரோக்கியசாமிக்கோ அந்த நிர்வாகிகளோட நேரடி தொடர்பே கிடையாது. நேரடி தொடர்பு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது யாருன்னா புஷி ஆனந்த் தான். ஓகே, அதை மிகப்பெரிய அளவில் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. நம்ம பல வருஷமாக அவங்களோட ட்ராவல் பண்ணுறாரு. மக்கள் இயக்கம், ரசிகர் மன்றம், ரசிகர் மன்றத்துலேருந்து கூட இருக்கிறார். அப்போ முழுவதுமாக எல்லாருடைய ஃபோன் நம்பரும் தெரியும், எல்லாருடைய டீட்டெயிலும் தெரியும், எல்லாருடைய பர்சனலும் தெரிஞ்ச நபர் வந்து புஷி ஆனந்த் தான். இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை, அவர் ஏதாவது மனமாற்றம் ஏற்பட்டு வர்றப்ப தாவேக்காவில் ஒரு பெரிய பிளவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம், மிக மிக அதிகம், மிக மிக விரைவில் நடக்கும், உறுதியாக நடக்கும். ஆதவர்ஜனா அவர்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டே இருக்கு. என்னன்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுல முனைப்போட இருக்கார், அவர் மேலே வழக்கு இல்லை அப்படின்றாங்க. சிலர் வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் பாருங்க டெல்லி வரைக்கும் போக முடியுது அப்படின்ற கருத்துக்கள் இருக்குல்ல சார். ஏன் இவங்க வந்து அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸை திரு ஆனந்த் அவர்களுக்கு கொடுக்கல? இவங்க நினச்சினா அதை அவரையும் காப்பாற்றிருக்கலாமா? ஆனந்த் சார்ட்டர்ட் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போக முடியுமா? சார்ட்டர்ட் ஃப்ளைட் எடுத்துகிட்டு டெல்லிக்கு போகிறாரு அப்படின்னா ஆனந்த் சார்ட்டர்ட் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போவாரா? அது மட்டும் இல்லை, இவர் மாமனாருடைய பேக்ரவுண்டு. இவர் பார்த்தீங்கன்னா ஆதவருடைய மாமனார் மார்ட்டின் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் டொனேஷன் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த அந்த நிதி எலக்ட்ரால் பாண்டு தேர்தல் பத்திரமே வந்து பல கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டிற்கு எல்லா கட்சியும் வாங்கியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது எல்லா கட்சியிலையும் அவருக்கு வந்து ஆட்கள் இருக்காங்க. அப்படி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மருமகனை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கை வச்சிட மாட்டாங்க. பாஜகவிலையும் அவருக்கு ஆள் இருக்கு. பாஜகவுக்கும் டொனேஷன் கொடுத்துருக்காரு, காங்கிரஸுக்கும் கொடுத்துருக்காரு, திமுகவுக்கும் கொடுத்துருக்காரு, அதிமுகவும் கொடுத்துருக்காரு, மம்தா பானர்ஜி கொடுத்துருக்காரு. இந்த எலக்ட்ரல் பாண்டில் எல்லாம் அவருடைய லிஸ்ட் தான் பெரிய லிஸ்ட்டு. அப்போ எல்லா கட்சியும் முடியும் தொடர்பு இருக்காரு. அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது.
அப்படிங்கும்போது அவர் ஈஸியாக அவளை வந்து டச் பண்ணிட மாட்டாங்க. ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவானுங்களே, பாலை பார்க்காட்டியும் பானையை பார்க்கணும்பாங்க. பாலை பார்க்காட்டியும் பால் கெட்டு போச்சுன்னா கூட பானையை உடைக்க முடியும். அதனால பாலை பார்க்காட்டியும் பானையை பார்க்கணுன்ற மாதிரி இப்போ அந்த ஒரு இதில் வந்து அவர் கொஞ்சம் தப்பிச்சுட்டே போகிறாப்புல. அது அர்ஜுனா அவங்க டேரக்டாக அட்டாக் பண்ணுறப்ப மார்ட்டின் மருமகன்ப்பா இங்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு உனக்கு சின்ன போய் நிற்கணும், என் மருமடா பிடிச்சி உள்ள போட்டிங்கன்னு கேட்பாங்கல்ல. அதனால அதையும் வந்து அவங்க கொஞ்சம் பாலை பார்க்காட்டியும் பானையை பார்க்கணுங்கிற அந்த ஸ்டைலில் ஆதவர்ஜினாவை பல கட்சிகள் வந்து கண்டும் காணாமலும் தொட்டும் தொடாமலுமா இருக்கிறாங்க. இது வந்து இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். அப்போ நீங்கள் அதைத்தானே பார்க்கணும். இப்போ நீங்கள் டெல்லிக்கு ஷார்ட் எஃபெக்ட் எடுத்துகிட்டு அவருடைய மாமனாருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி போய் இன்றைக்கி யாரையா சந்திச்சுட்டு வராரு அப்படின்னா நம்ம இவர் ரிட்டர்ன் போட்டு ரிட்டர்ன் வர முடியுமா? ஆனந்த அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையோ? ஆவணம் இல்லை உண்மைதானே அது. தனியாக ஷார்ட் எஃபெக்ட்டை போய் இட்டுன்னு வர முடியுமா? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவரே அந்த வேலைகளுக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதெல்லாம் அவருக்கு ஒரு மன உறுத்தலை நெருக்கடியை ஆனந்த் கொடுத்துருக்கு. அதுக்காக சில முயற்சிகள் அவர் எடுத்துருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. ஓகே சார். ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் இல்லை தலைவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் என்றைக்குமே வந்து ஒரு கிரவுண்ட் ஒர்க்கராக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் கூட்டம் கட்டுப்படும். திரு ஆனந்த் அவர்கள் நீங்கள் சொல்கிறதுலேருந்து நேரடியாக அவருடைய மாவட்ட செயலாளர் கூட தொடர்பில் இருக்காங்க, இல்லை ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்கான்னு புரிஞ்சுக்க முடியுது. இன்கேஸ் மனம் மாறுறாரு அப்படின்னா, கட்சியை விட்டு வெளியேறாருன்னா என்ன மாதிரியான எஃபெக்டை ஏற்படுத்தும் அது? இல்லை அது எந்த முடிவு எடுக்க போகிறாருன்னு தான், எந்த கூட்டணிக்கு போக போறாரு, என்ன முடிவு எடுக்க போறாரு. இல்ல வெறுமனே கூட்டணிக்கே போகாம கட்சி விட்டு விலகுறாருன்னா ஒரு பெரிய பாதிப்பு, தாவேக்காவில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும், மாற்று கருத்தே கிடையாது. ஆனந்த் வெளியேறுகிற பட்சத்தில் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டு தான் வெளியேறுவார். ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து வர மாட்டார். இவருக்கு ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்தா அவங்க கூப்பிடுவாங்க. இவர் ஒரு பக்கம் போறாருன்னா இவர் மட்டும் கூப்பிட மாட்டாங்க, இவ்வளோ பேரை கூப்பிட்டுவான்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளிட்டு வா, வேணுங்க தான் பார்த்துக்கலாம், என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம், இப்படி தான் நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கட்சிகளை உடைத்தது இப்படி தான் நடந்திருக்கு. தமிழ்நாட்டின் வரலாறு ஒரே ஆளை மட்டும் கூப்பிட மாட்டாங்க. மாவட்ட செயலாளர் பல மாவட்ட செயலாளர் தூக்கிட்டு வா, பல 10 எம்எல்ஏ தூக்கிட்டு வா, 15 எம்எல்ஏ கூட்டுவோம், அவன் தலைமையில் கூட்டுவோம், அவனுக்கு வேணுங்கிறத பண்ணுறோம், அப்படி தான் பேசி டீலிங் நடக்கும். அப்போ அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நடக்கிறப்ப கட்சிக்குள்ளே ஒரு பெரிய ஒன்றும் கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம இப்படி எடுத்துக்கலாமே, புசி ஆனந்த் வந்து வெளியில் வந்து சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாருன்னா அந்த கட்சிக்கு பலமாக பலகீனமா, மிகப்பெரிய பலகீனம் அதுதான் நடக்கும். சிம்பிள் மேட்டர். அவரே கட்சி மேல் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நான் வேணான்னு சொன்னேன், என்னை மீறி போனாங்க, என்னுடைய பேச்சை கேட்கல அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கு அவர் வச்சாருன்னா இதெல்லாம் நடக்கும், மிகப்பெரிய நடக்கும். ஓகே. அப்படி நடக்கிறப்ப கட்சிக்கு ஆட்டோமேட்டிக்காக பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும். கட்சி நிர்வாகிகள் பலரும் இங்கே வெளியில் ஏறுறாங்க. ஏன்னா பல நிர்வாகிகள் இவர் கூட தான் தொடர்பில் இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கடையில் வந்து விஜயை கூட அவரை கூப்பிட்டு பேசி மனமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே. ஜான் ஆரோக்கியசாமி அவர்களை பற்றி நிறைய நம்ம தேடி இருப்போம். ஆனால் ரொம்ப லிமிட்டடான சோர்சஸ் தான் நமக்கு கிடைக்கும். அவர் ஒரு வியூக வகுப்பாளர் அப்படின்ற அளவில் தான் நமக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி அவர் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாரு சார்? ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்ததுக்கப்புறம் கூட அவர் தரப்புலேருந்து நம்ம எதுவுமே செய்திகள் கேட்க முடியல. இல்லை, அவங்க வந்து வெளியிலே வர மாட்டாங்க, கிரவுண்டுக்கே வர மாட்டாங்க. ஒன்லி வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி தான் பண்ணி கொடுப்பாங்க இந்த விஷயம். பிரெயின் மட்டும். ஆமாம், என் மூளை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீங்கள் மற்ற இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அவங்கள தவிர இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கிறதே ஒரு கம்பக் நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேட்டாஸ் வச்சுருப்பாங்க, தொகுதி எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு வச்சுருப்பாங்க, என்ன கம்யூனிட்டி பேஸ்னு வச்சுருப்பாங்க, அப்புறம் 2-3 தேர்தல் நடந்த அந்த ரிசல்ட்டை வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வச்சு இது இங்கே நிற்கலாம், இங்கே இருக்கிற தூக்கி இங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது ஒன்று தெரியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதிமுக நீங்கள் ஒரு தெருவுக்குள்ளே போனீங்கன்னா அந்த தெருவுக்குள்ளே 2 கட்சிக்காரன் ஸ்ட்ராங்காக இருப்பான். அவன் 2 கட்சியிலும் அதே சமூகத்தை கூட சேர்ந்தவனாக இருப்பான். அந்த அரசியல் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில். ஒரு ஏரியாவுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு சமூகத்துக்கு சேர்ந்த ஏரியாவாக இருக்கும். அந்த ஏரியாவுக்குள்ளே அந்த அதே சமூகத்தை சேர்ந்த 2 பேரும் உட்காந்துருப்பான். 2 வேட்பாளரும் ஒரே கம்யூனிட்டி தான் நிற்பான். அவன் செத்த விடா, பொழைச்ச வீடு, நல்லது கெட்டது, காது குத்து, மாமா மச்சான் எல்லாம் அவனாக தான் இருப்பான். அப்போ நீங்கள் அதை மீறி உடச்சிக்கிட்டுலாம் உள்ளே போக முடியாது. இப்போ பாஜக அதான் பண்ணுது. இவங்க இந்த அடிமட்டத்தில் இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க. என்ன பெரியமா ஓட்டு போட்டுரு, மாமி ஓட்டு போட்டுரு, எதப்பா ஓட்டு போட்டுரு, நம்மளால் தான் நம்ம நான் ஜெயிச்சு அவனை பண்ண மாட்டேன் 2 பேரும் இங்கே பேசுவான். நீ 3வது ஆள் எங்கே போய் பேசுவீங்க? அங்கே இவன் அவன் வாசப்படியில் உட்காந்துருப்பான், தெருவிலேயே 10 வருஷமா 20 வருஷமா உட்காந்துருப்பான். ரோஷன் கார்டு பிரச்சனையா, கரண்ட் பிரச்சனையா, உதவி வேணுமா, எல்லாத்துக்குமே போய் நிற்பான். அப்போ இவன்கிட்ட போவானா, புதுசாக வந்தவன்கிட்ட போவானா? இந்த அடிப்படை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் வந்து பாஜகவும் ரொம்ப கஷ்டப்படுது. இதை உடச்சி உள்ளே போகிறது. தலைவர்களை வாங்கிடலாம், கட்சியை உடச்சிடலாம், கூட்டணி வச்சிடலாம், அதெல்லாம் தாண்டி இந்த கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அது 2 கட்சி ரொம்ப ஸ்ட்ராங் 50 வருஷமாக இருக்குது. அதை மீறி போக முடியல. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஓகே. ஜான் ஆரோக்கியசாமி வந்து இந்த டேட்டா வச்சு கோலேட் பண்ணி ஜான் ஆரோக்கியசாமி மட்டும் கிடையாது, இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்கிறேன். நான் ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன். நான் என் கையில் ஒரு 300 கோடி ரூபா கொடுக்குறேன். என்னை ஒரே ஒரு தொகுதியில் அவனுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க முடியுமா? இவ்வளோ திறமை இருக்கலாம் உனக்கு?
நீங்கள் பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே, சரி அதை என்னைய கூட விட்டுருங்க. இதே பிகே என்னன்னாரு, பிரசாந்த் கிஷோர் என்னன்னாரு, அவ்வளோ மூல வலி மிக்க தலைவர் தானே, பல பேரை ஜெயிக்க வச்சார்ல சஞ்சுராஜ், என்ன பண்ணாரு, டெபாசிட் போச்சு. அப்போ இது எல்லாமே வந்து ஒரு காலத்தில் என்ன எதுக்காக இந்த டீம் உள்ளே வந்துச்சுன்னா, இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முங்கிறது ஒன்று ரைஸ் ஆகிட்டு இருக்கு. 2015-14 வந்து அப்படிதான் பூம் ஆகிட்டு இருக்கு. இதன் மூலியமாக ஒரு பிரச்சாரம் செய்யலாம், இதன் மூலியமாக வாக்குகளை வாங்கலாம், மார்க்கெட்டிங் மாதிரி. அதை வந்து யாருக்குமே எந்த அரசியல் கட்சிக்குமே தெரியல. எந்த அரசியல் கட்சிக்குமே தெரியலன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தடுமாறுறாங்க. திமுக 2016 தேர்தலில் தோத்தது காரணம் சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியாவில் கட்டமைக்கப்பட்ட விஷயம் தான். 2014 பாஜக ஜெயிச்சது காரணமே சோஷியல் மீடியா தான். குஜராத் மாடல்னு ஒன்று வந்து அவங்களாம் வந்து ஃபோட்டோஷாப் பண்ணி போட்டு ஒரு நியூயார்க்கில் கூட ஏர்போர்ட்டை காட்டுவாங்க, இதான் குஜராத் ஏர்போர்ட்னு சொல்லி போட்டு அது மாதிரி வந்து ஃபேக்கை கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியா வச்சு ஹைப் கிரியேட் பண்ணி குஜராத் மாடல் மாதிரி இந்தியாவுக்கு வரணும்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்க. ஒரு போலியான கட்டமைப்பு உருவாக்கி தான் ஜெயிச்சாங்க. அப்போ அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. இவ்வளோ சிம்பிளாக நானே ஒரே வார்த்தை சொல்லணும், 2014 பிறகு எந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டையும் பாஜக பயன்படுத்தலை. பிகே 2014 முடிஞ்சு. அதுக்கு எத்தனையோ 2-3 பொது தேர்தல் நடந்துருச்சு, பல மாநிலங்களில் தேர்தல் நடந்திருக்கு. எந்த தேர்தலையாவது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பாஜக பயன்படுத்தியிருக்கா? இப்போ வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றது ஜெயிக்கிற குதிரை மேலே பெட்டு கட்டுறது தான். அது ஒரு கேம்லிங், அது ஒரு சீட்டிங். அது 2014 அந்த டீம் உள்ள வருது, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒரு டீம் உள்ள வருது. அவங்க பண்ணுற வேலையை பாஜக பார்க்குது. ஓஹோ இதுதான் வேலையா, இதுக்கு தான் நீங்கள் வந்து இவ்வளோ விட்டுறீங்க, சிஸ்டம் ஒரு லேப்டாப் இருந்தால் போதும், இதுதான் பண்ண போறீங்க, எங்களுக்கு அந்த சூது எங்களுக்கு தெரியும், நீங்கள் அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கு பிறகு பல மாநிலங்கள் தேர்தல் நடந்திருக்கு. பாஜக ஒரு மாநிலத்தில் கூட இந்தியா அவன் நினைச்சானா உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூட்டு வந்து நீங்கள் தேர்தல் நடத்திருக்கலாம். ஒரு தேர்தல் கூட நடத்தலையே. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் மேட்ரு, இதை தான் பண்ணுறாங்க. அப்போ இதை காமிச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது கட்சிகளில் போய் புதுசாக வர கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட டார்கெட்டே என்னன்னா புதுசாக வர கட்சி தான் டார்கெட் பண்ணுவாங்க. பெரிய கட்சியில் மேக்ஸிமம் வந்து இது பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஜெயிக்கிற கட்சியாக போய் ஒட்டிக்கிடுவாங்க. இதுக்கு ஒரு 200 கோடி 300 கோடி வாங்கி இப்போ அப்படி அதை அவர் நம்ம ஞான ஆரோக்கியசாமிலாம் ஒரு பெர்சன்டேஜ் பேசிஸ் எல்லாம் போயிருக்காருன்றாங்க. ஓகே, ஒரு இப்போ குறிப்பிட்ட அமௌண்ட் இப்போ கொடுங்க, ஜெயிச்ச பிறகு இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்க அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப லிட்டரல் டேர்ம்ஸில் சொல்லணும்னா அந்த லைசன்ஸ் எடுக்கும்போது வெளியே உட்காந்துருப்பாங்களே வாங்க, அந்த ரேஞ்சில் தான் இப்போ நீங்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிறைய ஆகிட்டானுங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி, லோக்கல் பாலிடிக்ஸு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுலாம் தெரியாது. அவங்க வந்து ஒரு பிரச்சாரம் செட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வேனில் போங்க, இந்த பாயிண்டில் பேசுங்க, இந்த ட்ரெஸ்ஸு போடுங்க, இந்த லேஞ்சில் பேசுங்க, இந்த லிமிட்டில் பேசுங்க. அவங்களால வந்து ஒரு பிரச்சாரத்தில் பேசக்கூடிய ஸ்கிரிப்ட் கூட எழுத தெரியாது அவங்களுக்கு, அது கூட தெரியாது அவங்களுக்கு. அந்த வேறு டிசைன் பண்ணுவானுங்க, அந்த கேரக்டர் டிசைன் பண்ணுவானுங்க, எப்படி பேசணும்னு டிசைன் பண்ணுவானுங்க, எந்தெந்த இடத்துல பேசணும்னு பார்ப்பாங்க. அந்த இடத்துல என்ன பேசணுங்கிறது இன்னொரு டீம் இருக்கும். அந்த டீம் தான் வந்து எழுதி கொடுக்கும். விஜய் பேசினது 4-5 மீட்டிங்லேயே ஒரு 4 லைன் முதல்ல மொத்தம் 15 நிமிஷம் பேசுவார். அது முதல்ல வந்து ஒரு 5 நிமிஷம் அந்த ஊருடைய பெருமையை பேசுவார். நாமக்கல்லில் வந்து முட்டை இருக்குது, முட்டைக்குள்ளே வந்து கோழி இருக்குது, கோழிக்குள்ளே குஞ்சு இருக்குது, இங்கே பாடி கட்டுறானுங்க, அங்கே அது கட்டுறானுங்க அப்படின்னு இந்த ஊரில் இருக்கிற 4 பெரிய தலைவர்களை பற்றி பேசிட்டு கடைசியில் வந்து சிஎம் சார் கேட்குதா சார் நன்றி வணக்கம் முடிச்சு போயிடுவாங்களா. எல்லா ஊர்லையும் இதுதான். அப்போ இதை எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த நாமக்கல்ல இந்த பாயிண்ட்ல நீங்கள் பேசுறீங்க சார், கையை ஒரு ரேஞ்சில் தூக்குறீங்க சார், இந்த லைட் கலர் ஒயிட் ஷர்ட் போடுறீங்க, ஒயிட்டில் பியூர் ஒயிட் வேணா ஆஃப் ஒயிட் போடுங்க, லைட் ப்ரௌன் ஷர்ட் போடுங்க, கையில் ஒரு காப் போடுங்க, லைட்டை சேவ் பண்ணுற மாதிரி ட்ரிம் பண்ணிங்க. அதெல்லாம் வந்து அவனுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் வச்சு டிசைன் பண்ணி எடுப்பானுங்க. எடுத்து இவங்கெல்லாம் காமிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இதெல்லாம் பார்த்தோன்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, இது ப்ரெசன்டேஷன் ஒன்று காமிப்பாங்க. இவங்க நம்ம அந்த கூமுட்டை அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, ப்ரெசன்டேஷன் ஒன்று காட்டுவாங்க லேப்டாப்பில். பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி ஒரு டிசைன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் நடக்கிறீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க, அதே மாதிரி அனிமேஷனில் வீடியோலாம் போட்டு காட்டுவாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே இவங்க நம்பி போய் அவங்கள காசை கொடுத்து நடு ரோட்டில் நின்று தான் கதை. 2016 இதே ஞான ஆரோக்கியசாமி தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியை கொண்டு வந்தார். என்ன நடந்துச்சு? ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு கம்பக்கு அவன் பாஜக எப்பயோ தெரிஞ்சுக்கிச்சு. 2014 இவங்க அப்புறம் துரத்தி விட்டுருச்சு. ரொம்ப ஏர்லி டு யூஸே அவங்க தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் யூஸே அவங்க தான். ஏர்லி டு இல்லை, ஃபர்ஸ்ட் யூஸே அவங்க தான். நம்ம இந்தியாவில் இப்படி ஒரு ஆள் இருக்காங்க, என்னதான் செய்யறாங்க உள்ள கூப்பிட்டு பார்த்தாங்க. பார்த்த பிறகு டேட்டா சொல்றவங்க நீங்கள் கூகுளே மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு அவங்களை அமுச்சு விட்டாங்க. அதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஐடி செக்டார்னே ஒன்று பெருசாக இல்லை, ஐடி விங்னே பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ அதை உருவாக்கணுங்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்தாங்க. அதை கட்டமைப்பு உருவாக்கிட்டாங்க. மற்ற கட்சிகள் அதை பயன்படுத்திட்டாங்க. இதெல்லாம் இப்போ நீங்கள் அவங்களால வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தவே முடியாது. ஓகே, அதனால வந்து ஞான ஆரோக்கியசாமி வந்து ஒரு பிளான் பண்ணி கொடுப்பார ஒழிய அவரால் களத்துக்கு போக முடியும். களத்துக்கு போகிற யாருன்னா நம்ம புஷி ஆனந்த் மாதிரி ஆட்கள் தான் மக்களோட அந்த தொண்டர்களோடு இணக்கமாக இருக்குது. கான்டாக்ட், டைரக்ட் டு கான்டாக்ட் வந்து விஜய் கூட டைரக்ட் டு கான்டாக்ட் கிடையாது. புஷி ஆனந்த் தான் டைரக்ட் டு கான்டாக்ட். விஜய் வந்து டைரக்டாக அவரோட யாரும்
கம்யூனிகேட் பண்ண முடியாது. இவர் தான் அங்கே இருக்கார். அப்போ புஷி ஆனந்த் மாதிரியான ஆட்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் தாவேக்கா ஒன்றும் பலகீனமாகுங்கிறது தான் உண்மை. ஓகே சார், இப்போது இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று. புஷி ஆனந்த் அவர்கள் வந்து கைதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை ஆதவ் அர்ஜுனா இல்லை விஜய் அவர்கள் மாதிரி அவரையும் வெளியே விட்டு தான் நடக்க போகுது அரசியல்? இல்லை, கைதாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அது தாமதமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, என்ன நடக்குதுன்றத இப்போது கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது அவர் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து இருக்குது. ஓகே, யாருக்கான முடிவு அப்படின்னு யாருக்கான முடிவை பொறுத்து அவர் கைதாகிறாரா தாமதமாகிறாருங்கிறது வரக்கூடிய காலங்களில் தெரியும். நன்றி சார். நன்றி.